இந்தியால 10ல 2 பொண்ணுக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இந்த கன்ஃப்யூஷன் இருக்கு. யாருக்கு ஐயுஐ பண்றது? யாருக்கு ஐவிஎஃப் பண்றது? யாருக்கு ஓவுலேஷன் இண்டக்ஷன் பண்றதுன்னு. நான் சிம்ப்ளிஃபைடா உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். முதல்ல நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல குழந்தை ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை இல்லைன்னா, நீங்க போய் ஒரு கைனகாலஜிஸ்ட்ட பார்த்துட்டு பேசிக்கான டெஸ்ட், அதாவது ஹஸ்பண்டுக்கு விந்து டெஸ்ட், அம்மாக்கு பேசிக்கான ஹார்மோன் டெஸ்ட், ஸ்கேன் பண்ணி, டியூப் டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் நார்மலா இருந்தா நீங்க ஓவுலேஷன் இண்டக்ஷன், அதாவது கருமுட்டை வளர்றதுக்கு மாத்திரை ஊசி எல்லாம் கொடுத்து நம்ம 3 சைக்கிள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கட்டமா நம்ம ஐயுஐன்னு ஒண்ணு பண்ணலாம். இதுல டைரக்டா ஹஸ்பண்டோட விந்த எடுத்துட்டு போய் அம்மாவோட கர்ப்பப்பையில வைப்பாங்க. இது யாருக்கெல்லாம் பண்ணலாம்னா 3 தடவை ஓவலேஷன் இண்டக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இல்ல ஹஸ்பண்டுக்கு விரைப்புத்தன்மை, விந்து முந்துதல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் டைரக்டா நம்ம ஐயுஐ பண்ணலாம். இதுவே ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கட்டமா இந்த ஐவிஎஃப் பண்ணலாம். இல்ல டைரக்டா 35 வயசு மேல ஆயிடுச்சு, உங்களுக்கு டைம் இல்லைனாலும் டைரக்டா ஐவிஎஃப் பண்ணிக்கலாம். இல்ல அம்மாவுக்கு இந்த டியூப் எல்லாம் அடைச்சிருந்துச்சுனாலும் நீங்க டைரக்டா ஐவிஎஃப் பண்ணிக்கலாம். இதே இந்த எக்ஸி யாருக்கு பண்றேன்னா, ஹஸ்பண்ட் விந்துல சிவியரான மோட்டிலிட்டி பிரச்சனை இருக்குது, சிவியரான டெரட்டோஸ்பெர்மியா, அதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க டைரக்டா எக்ஸி பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த காலத்துல நீங்க ஏதாவது ஒரு வழியில நீங்க குழந்தை பெத்துக்கலாம். ஆல் யூ நீட் இஸ் டைம், patience and money.